மானின் வாஞ்சை என்கிற வார்த்தையை வைத்து 3 முக்கிய குறிப்புகளை நாம் தியானித்து ஜெபித்து இந்த கன்வென்ஷனை நிறைவு செய்ய இருக்கின்றோம். மானின் வாஞ்சை. சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்ன அழகான வார்த்தை. ஒரு மான் ஆனது எப்படி நீரோடையை வாஞ்சித்து அதற்காக கதறுகிறதோ அதே போல என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னார். 3 விஷயங்களை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுவோம். முதலாவது, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. தேவனை வாஞ்சிக்கிற ஒரு காரியம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஒரு மானை குறித்து பார்க்கும் பொழுது அது நீரோடையை ஏன் வாஞ்சிக்கிறது? சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, தாகம் தீர்வதற்காக. தாகம் தீர்வதற்கு அதற்கு ஒரு நீரோடை, தண்ணீர் தேவைப்படுகிறது. அதனால அது அதற்காக ஏங்குகிறது, வாஞ்சிக்கிறது. ஏன்னா ஆசை தீர்வது வேற, தாகம் தீர்வது வேற. தாகம் வந்துவிட்டால் அதை தீர்க்காமல் இருக்கவே முடியாது. அதனால அந்த தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தண்ணீர் கிடைக்கும் வரைக்கும் அவ்வளவு ஒரு ஏக்கம் உண்டாகிவிடும். அதுதான் அந்த அந்த மான்கள் செய்கிற காரியம், தாகம் தீர்க்கிறது. அதுபோல கர்த்தர் மேல் நாம் வாஞ்சையாய் தாகமாய் இருக்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, எப்படி ஒரு மானுடைய தாகத்தை ஒரு நீரோடை தீர்த்து வைக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய தேவனும் நம்முடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த மான் அந்த நீரோடைய தேடுற அதே வாஞ்சையோடு அதே தாகத்தோடு நாமும் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற கர்த்தரை அப்படியே தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. வாஞ்சித்து கதறுமா, ஒரு ஏக்கத்தோட தண்ணி கிடைக்காதா தண்ணி கிடைக்காதா. சில சமயம் நிறைய இடத்துல ஓடிக்கிட்டு வரும். எதிரி சில சமயம் துரத்தி பாடாப்படுத்தி விட்டுருக்கலாம், தப்பித்தேன் பிழைச்சேன்னு வரும். அப்போ தண்ணி எவ்வளவு தாகமா தவித்து கொண்டு இருக்கும். அப்போ அது ஒரு கதறுதலோடு அது ஓடும். ஓடி எங்கேயாவது எனக்கு தண்ணி கிடைக்குமா என்று ஓடும். அதே போலதான் நம்முடைய ஆத்துமா, இந்த கர்த்தர் எனக்கு வேண்டுமே, இந்த கர்த்தர் வேணுமே, அவருடைய சமூகம் எனக்கு வேண்டுமே என்று சொல்லி கதறுதலோடு கூட, உள்ளத்தில் ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 37 இருந்து நம்ம பார்க்கும்போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இந்த வார்த்தையை பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், உங்களில் யார் தாகமா இருக்கிறீங்களோ என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள், நான் தான் உங்கள் தாகத்தை தீர்க்கிறவர், நான் தான் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நீரோடை என்று சொல்லிவிட்டு, அதை எப்படி நான் தீர்ப்பேன் என்று சொல்லும் பொழுது, நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் தரும் பொழுது அவரே ஜீவ தண்ணீராக உங்களுக்குள் வருவார். அந்த ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு தரும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்றாக மாறுவார். அது மட்டும் இல்ல, அவர் ஜீவ ஊற்றாக உங்களுக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அவர் உங்களிலிருந்து புறப்பட்டு ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகளாக புறப்படுவார். அல்லேலூயா.
உலகத்துல ஒரு நீரோடை கொஞ்ச நேரம் தான் தாகம் தீர்க்க முடியும். ஆனால் இயேசு தருகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற அந்த ஜீவ தண்ணீர் அவர் ஒரு விசை நமக்குள் தந்துவிட்டால் நமக்குள்ளேயே தங்கி இருந்து ஊற்றாக மாறிவிடுகிறார். அல்லேலூயா. ஒரு கப்பு தண்ணி தாகத்துக்கு தந்துட்டு போறது அல்ல, இது தண்ணீரினுடைய சோர்ஸையே ஆதாரத்தையே நமக்குள் ஸ்தாபிக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இனி ஒருபோதும் நீ தாகமாக இருப்பதில்லை. தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் தெய்வீகத்திலும் சரி, பூமியிலே தேவன் நமக்கு அருளி இருக்கிற எந்த நன்மைகள் விஷயத்திலும் சரி, தாகப்பட்டு ஐயோ அது இல்லையே இது இல்லையே என்கிற ஒரு நிலை நமக்கு வராதபடி நடத்துவார். அல்லேலூயா. பூமியிலும் நமக்கு எல்லா நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறது? இறங்கி வருகிறது. எந்த நன்மையான ஈவும் எந்த பூர்ணமான வரமோ நமக்குள்ளதெல்லாம் அங்கே உருவாக்கப்பட்டு அவருடைய ஆதீனத்தில், அவருடைய கண்ட்ரோல்ல, அவருடைய மேனுஃபேக்சரிங்ல அவர் ரெடி பண்ணி வச்சு கரெக்டான டைம்ல அனுப்பி தருவார். அல்லேலூயா. அப்ப அந்த தாகம் தீர்க்கிறதும் அவர் தான். பூமிக்குரிய நன்மைகள், நமக்கு பணம், பொருள், செல்வம், வேலை வாய்ப்பு, படிப்பு, கல்யாணம், எத்தனையோ காரியம் இந்த உலகத்தில் நமக்கு தேவை இருக்கு. குடியிருக்க ஒரு வீடு, இடம், வாகனங்கள், பல அடிப்படை தேவைகள் நமக்கு இருக்கிறது. ஆகாரம், வஸ்திரம் எல்லாமே பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வரோம். அல்லேலூயா. அதனால ஒரு பண தேவைன்னாலும் அவரை தான் தேடணும். அல்லேலூயா. அவர் மேலேயே நம்முடைய ஆத்துமா எப்பவுமே எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும், தேடுதலா இருக்கணும். அந்த கண்ட காரியத்தை தேடுறதுக்கு பதில் அவரை தேடினாலே போதுமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது தெரியாதவங்க தான் பணத்தை தேடி ஓடுறது, பதவியை தேடி ஓடுறது, அதை தேடி ஓடுறது, இதை தேடி ஓடுறது. எல்லாவற்றுக்கும் ஊற்றும் உறைவிடமானவர் நமது காரியங்களை உருவாக்கி நமக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு என்ன வச்சிருக்காரோ அது கிடைக்கும், நமக்கு வைக்காத கிடைக்காது. அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். சும்மா கண்டதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. உனக்கு எதை நான் வச்சிருக்கேன், உன் லைஃப் முழுசும் என் கையில இருக்கு, உன் வாழ்க்கையே வரைபடமா வரைஞ்சி என் உள்ள கையில வச்சிருக்கேன். உனக்கு எது எப்போ தேவையோ அதை அங்க ரெடி பண்ணிட்டு உனக்கு அனுப்பி தருவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம உலகத்தில் எந்த தேவை இருந்தாலும் அதுக்காக போய் ஏங்கி தவிச்சு அதை விட்டுக்கிட்டு அதுக்கும் அங்கதான் தேடணும். அப்பா இதை எனக்கு வச்சிருக்கீங்களா அப்பா, எப்ப தர போறீங்க அப்பா, அப்படிதான் வரணும். அல்லேலூயா. அவர் சிலவேளை எஸ்ன்னு சொல்லுவார், உடனே தருவார். ஆமென். சிலவேளை நோன்றுவார், அப்புறம் போய் வம்புக்கு வலுக்கட்டாயப்படுத்திட்டு இருக்க கூடாது. நோன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். அது அவருக்கு தெரியும், நம்முடைய வருங்காலம் நமக்கு எது நன்மைன்னு நம்மளை விட அவருக்கு தெரியும். சில வேளை சொல்லுவாரு, வெயிட், உனக்கு தான் வச்சிருக்கேன், எஸ் தான், ஆனா இப்ப கிடைக்காது, அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கேன், குறித்த காலத்தில் உனக்கு அதை தருவேன், காத்திரு. அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் இதை செய்வார். எனவே அந்த தாகம் தீர்க்கிறது, அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வெறும் பூமிக்குரிய நன்மைகளாகிய தாகத்தை தீர்க்கிறவராக அல்ல, அவர் ஆவிக்குரிய தாகத்தை நமக்கு நிறைவாக தீர்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உள்ள வந்தா அந்த ஜெபம், அந்த வேதவசனம், விசுவாசம், பரிசுத்தம், அபிஷேகம், வல்லமை, வரங்கள் என்னெல்லாம் இருக்கு தெய்வீகத்துல நமக்கு ஆத்மாவுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள், இதை எல்லாமே தேவ அன்பு, தேவனுடைய தன்மைகள், பூரண சர்க்குணம், ஏகப்பட்டது இருக்கு. அது எல்லாத்தையும் தந்து தாகம் தீர்க்கிறவர். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் உள்ளது அழிந்து போகிற சொத்து, ஆனா அவர் நம்ம ஆத்மாவில தந்து தந்து திருப்தியாக்குகிறாரு. இது நித்தியம் வரைக்கும் அழியாத பொக்கிஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. தூர தேசத்துக்கு புறப்படுறீங்க, புறப்படும் பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சூட்கேஸ் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் போய் பக்கத்தூருக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டு போக முடியாதுல்ல. அதனால முதல்ல போய் அது அங்கே தங்கி இருக்க போகிறவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. மசாலா கொண்டு போகணும், அதை கொண்டு போகணும், இதை கொண்டு போகணும், எல்லாம் நேரமே ரெடி பண்ணி அங்கே ஏற்றிக்கிட்டே இருப்பார்கள் அந்த சூட்கேஸில். சரிதானே? ஏற்றிக்கிட்டே இருப்பார்கள். அப்புறம் புறப்படும் போது சூட்கேஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போது நீங்கள் அது வரைக்கும் வீட்டில் பயன்படுத்தினது வீட்டோட விட்டுட்டு போயிடுவீங்க, அதை கொண்டு போக மாட்டீங்க. ஆனால் சூட்கேஸுக்குள்ள வச்சது கரெக்டா என்ன பண்ணுவீங்க? கேரி பண்ணிட்டு போவீங்க. அல்லேலூயா. ஏற்கனவே அங்க வச்சிருக்கோம், நீங்க குடியிருக்கிற வெளிநாட்டில்
அது உங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி தான் நமக்கு இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிறது பலதை அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவோம், அதெல்லாம் கொண்டு போக மாட்டோம். ஆனா அந்த ஆத்மா என்கிற சூட்கேஸுக்குள்ள எதை எதை எடுத்து சேமித்து வைக்கிறோமோ, பொக்கிஷ வைப்புகளை வைக்கிறோமோ, அது நம்ம யாத்திரை போகும்போது கண்ணை மூடிட்டு அந்த பக்கம் பரதீசுக்கு போகும்போதும் கூடவே வந்துடும். ஒரு அல்லேலூயா. அது இழக்காது, அது நித்தியம் வரைக்கும் வரும். அதான் ஆத்மீக பொக்கிஷம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது, நம்ம நித்தியத்துக்கு அனுப்பி வச்சிருக்கோம் நேரமே. அங்கே ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும்போதும் எல்லாம் கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி பார்சல் அனுப்பி விட்டுருவாங்க முதல்ல. அதே மாதிரி நம்ம இங்கே செய்யக்கூடிய ஜபங்கள் எல்லாம் அங்கே பொக்கிஷ வைப்பா வைக்கப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆண்டவருக்கு நினைப்பூட்டப்பட்டு தூபமாக இருக்கும்னெல்லாம் சொல்லியிருக்கு. நம்முடைய ஊழிய கிரியைகள் அங்கே பதிவு செய்யப்படுது. உன் கிரியைகளுக்கு தக்க பலனை தருவேன்னாரு. ஜீவிய கிரியை, சுபாவ கிரியை, எல்லாத்துலேயும் எதில் நம்ம வின் பண்ணுறோமோ, எதில் ஜெயம் எடுக்கிறோமோ, எல்லாம் ஜெயங்கொள்ளுகிறவன் அதை சுதந்திரிப்பான், இதை சுதந்திரிப்பான், எத்தனை எழுதியிருக்கு. இதெல்லாம் தான் நம்ம பார்சல் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. அதனால அன்பர்களே, பரிசுத்த ஆவி என்கிற ஜீவ நதியினால, ஜீவ தண்ணீர்னால நாம தாகம் தீர்க்கப்படணும். அதுதான் நம்ம தேடணும். அதை நமக்கு தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் திருத்துவத்தில் ஒருவர், அவர் நமக்குள் வருகிறார், பரிசுத்த ஆவியானவர். அவர், நான் மறுபடியும் சொல்றேன், ஜீவ தண்ணீராய் பருகுகிறோம். ஒரு நாள் அந்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பப்படுகிறோம். அப்புறம் அவர் வந்து நமக்குள்ள தங்கி இருக்கிறார். அதான் அந்த ஜீவ ஊற்றாய் மாறுகிறது. நான் உங்களுக்கு குடிக்க கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாயிருக்கும் சமாரியா ஸ்திரீக்கு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி பரிசுத்த ஆவி வந்தா இங்கதான் தங்கி இருப்பார். தங்கி இருக்கிறது மட்டுமல்ல, ஊற்று நிரம்பும் பொழுது அது வந்து என்ன செய்யும்? நீரோடையாக புறப்படும், ஜீவ நதியாக புறப்படும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியின் நிறைவினால் பேசுகிற வார்த்தை, செய்கிற கிரியை, பார்க்கிற ஒரு பார்வை, போகிற ஒரு இடம், எல்லாத்திலையும் நம்ம சரீரத்தில் இருந்து உள்ளே நிரப்பி கொண்டிருக்கிற அந்த ஊற்றிலிருந்து, அந்த ஆவியிலிருந்து சில கிரியைகள் வெளிப்படுது. இதுதான் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சபைக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, வேலை ஸ்தலத்துக்கு, எல்லாருக்கும் நம்ம மூலம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. எனவே தாகம் தீர்க்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஆண்டவர் அழைத்தது போல அவரிடத்தில் வருவோம். இந்த கூட்டத்தில் கூட எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் வந்து பெந்தெகோஸ்து சர்ச்சுக்கு வந்தாலும் பரிசுத்த ஆவியை பெறுகிறது இல்லை, அந்நிய பாஷை வரம் கிடையாது. இப்படி இருக்கக்கூடாது. நீங்க கேட்கணும். இந்த சபையில் தேவ ஊழியராய் பல வருஷங்கள் செய்த பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள், அவர் சொன்ன வார்த்தையை நான் எப்பவும் ஞாபகத்தில் வச்சிருப்பேன், அடிக்கடி சொல்லுவேன். அவர் ஒருத்தருக்கு வந்து அபிஷேகம் வேணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், பிரதர், நீங்க எப்போ ஜெபம் பண்ணாலும் முதல்ல பரிசுத்த ஆவியை கேட்டுத்தான் ஜெபம் பண்ணணும். அந்த ஆலோசனை ரொம்ப நல்லதா இருந்து நான் பலருக்கு சொல்லியிருக்கேன், பல பிரசங்கங்களில் சொல்லியிருக்கேன். நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதுதானே இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க தனி ஜெபம் எப்போ பண்ணினாலும், எதை தொடங்கினாலும் ஃபர்ஸ்ட் எதைத்தான் கேட்கணும்? நீங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவி யாரும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்கன்னா இனி உங்க ஜெபத்துல எல்லாம் அதைத்தான் கேட்கணும். கேட்கவே நமக்குள்ள வாஞ்சை பெருகும், தாகம் பெருகும். தாகம் உள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை அவர் ஊற்றுவார். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியை கேட்கணும். வந்திருந்துட்டு அதை இதை எத்தனையோ காரியம் கேட்கிறோம். நம்மை வாழ வைக்கிற அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை கேட்காம இருந்துட்டு அதை கொடு இதை கொடுன்னு கொடுத்தா எல்லாத்தையும் தருகிறது அந்த ஜீவ தண்ணீர் தானே. அதை கேட்பதற்கு இன்றைக்கு நீங்க அதை சரிப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, அதுக்காக நடத்தப்படுற கூட்டத்தில் வாங்க. சிலர் நான் பார்த்துருக்கேன், பரிசுத்த ஆவிக்காய் காத்திருக்கிறேன்னு சொல்லுவார்கள். கரெக்டா பரிசுத்த ஆவி காத்திருப்பு கூட்டத்தில் வரமாட்டார். அது என்ன ஒரு கிரியைன்னு எனக்கு தெரியல. இது 1-2 பேர்ட்ட இல்லை, பலர்கிட்ட பார்த்துருக்கேன். வேடிக்கையா இருக்கும். அது சிலர்கிட்ட கேட்டா வெக்கமா இருக்கு. அங்க வந்தா அப்போ பரிசுத்த ஆவியை பெறணும்னு இருக்கு, ஆனா வெக்கமா இருக்கான். அப்புறம் வேற உள்ள காரியங்களுக்கெல்லாம் வெக்கம் வருமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வெக்கம் இல்லை, எங்கேயும் போவார்கள். இதுக்கு மட்டும். அதனால அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதனால அந்த தாகம் தீர்க்கும் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. இன்னொன்று, இந்த மானு வந்து அவ்வளோ தூரம் தண்ணீரை தேடுறது எதுக்கு? நான் சொன்னது மாதிரி சில சமயம் சாகிற மாதிரி ஆயிடும். எதிரி துரத்துனா இது என்ன ஓட்டம் ஓடுது, அப்போ எப்படி இருக்கும்?
கடைசியில செத்துருவோமோ என்கிற நிலை வரும்போது கொஞ்சம் தண்ணி கிடைச்சதுன்னா தண்ணியை குடிச்சு உயிர் பிழைத்துக் கொள்ளலாமே என்கிற சிச்சுவேஷன் இந்த மான்களுக்கு அதிகமான வேளையில வரும். அப்போ இந்த தண்ணீர் அதோடைய தாகம் தீர்க்கிறதுக்கு மட்டுமல்ல, அதை வாழ வைக்கிறதுக்கும் இந்த தண்ணி தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதனாலதான் அது வாஞ்சித்து கதறுது கிடைச்சிடாதா, தண்ணி கிடைச்சிடாதா, ஒரு நீரோட எங்கேயாவது வந்துடாதா என்று அது வாஞ்சித்து கதறுகிறது. இதே போல தேவனை நோக்கி உன் ஆத்துமா கதறணும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு தாகம் தீர்க்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வாதாரமே அவர்தான். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா கேட்காமலே சொல்லணும். ஆமென், ஸ்தோத்திரம். இவ்வளவு பவர் வச்சிருக்கீல்ல, இங்க எதுக்கு பேட்டரியில வச்சிருக்கிய, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம்ல அடிக்கடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இது வாழ்வாதாரம். இப்போ யோவான் 14:6 ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவன் யாரு? கிறிஸ்துவே ஜீவன். அவர் லைஃப். அதான் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வா, தாகமா இருக்கிறியா, என்னிடத்தில் வா. ஜீவனை தருகிறவர். மார்த்தாளை பார்த்து சொல்லும் பொழுது அந்த யோவான் 11:25 சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கிரைஸ்ட் இஸ் லைஃப், ஹி இஸ் தி ரெசரக்ஷன் அண்ட் லைஃப். அப்போ ஜீவன் நான் தான், செத்து போனவன உயிரோடு எழுப்புற உயிர்த்தெழுதலும் நான் தான். அதுக்கு மேல என்னையா வேணும் வாழ்க்கையில? முழு ஜீவனும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஒருத்தன் அறகுற ஜீவனா மாறிட்டானா அவனை முழுமையாக்குறதும் அவர்கிட்ட தான் இருக்கு. செத்தே போயிட்டானாலும் அவனை ஒரு நாள் உயிரோடு எழுப்புகிற அந்த ஜீவன் வல்லமையும் அவர்கிட்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. அப்ப இதுக்காகத்தான் மான் தண்ணியை எப்படி கதறி ஓடுதோ தேடுதோ, அதே மாதிரி நம்ம அங்க தேவன் என்கிற அந்த ஜீவ நீரோடை தான் நமக்கு வாழ்வாதாரம், நமக்கு தாகம் தீர்க்கிற ஜீவ நதி. அதுல எப்பவும் ஒரு தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம்போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரோடை தேடும் மான்போல் ஏங்குகின்றேன் தினம் உமக்காய். ஹல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. கைகளை தட்டி பாடுவோம். ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். விழித்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து அப்பா, ஹல்லேலூயா, பாடுறது போல எங்கள் வாழ்க்கைகளை மாற்றிவிடும். விழித்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே. அல்லேலூயா. இரண்டாவது விஷயத்துக்குள்ளே நாம் வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம் ஆலயத்தை வாஞ்சிக்கிறது. தேவனை என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை. அதே 42ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அல்லேலூயா. தேவாலயத்துக்கு போய் வருகிற அந்த இன்பமான அனுபவத்தை சங்கீதக்காரன் நினைச்சு, இன்னைக்கு அது கிடைக்கலையே, அதை இழந்துட்டனே. அப்போ தேவனுக்காக ஏங்குகிற அவனுடைய உள்ளம், அதே மான் எப்படி தண்ணீருக்காக வாஞ்சிக்கிறதோ அதே மாதிரி உங்க ஆலயத்துக்காக
நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்பர்களே, தேவனை தேடுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக தேவனுடைய ஆலயத்தை தேடணும். ஆமென். இது கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தர் எழுந்தருளி கிரியை செய்கிற இடம். பழைய ஏற்பாட்டில் தேவாலயம், புதிய ஏற்பாட்டில் சபை. ஹல்லேலூயா. இது நமக்கு முக்கியம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை வாழ வைக்கிற ஒரு கிரியை இங்கத்தான் இருக்கிறது. ஆகையினாலே இரண்டாவது நாம் கவனம் செலுத்த வேண்டியது இந்த விஷயம். 6ஆம் வசனத்தில், என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். அல்லேலூயா. பொதுவாக இந்த சங்கீதத்தை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது அப்சலோமுக்கு பயந்து, அப்சலோமுடைய கிளர்ச்சியில தாவீது எருசலேமை விட்டு ஓடி போனாரு, அப்போ பாடினதா இருக்கலாம், அல்லது அவருடைய அந்த அனுபவத்தை வைத்து ஒரு சங்கீதக்காரன் பாடியிருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா அதில் உள்ள வார்த்தைகள் அதுக்கு நன்றாக பொருந்துகிறது. இன்னும் சிலர் இது பாபிலோன் சிறையிருப்புக்கு போனவங்க பாடினதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்தை நாம எடுத்துக்கொள்ளும் பொழுது பாருங்கள், அவர் சொந்த மகனுடைய கிளர்ச்சியினால அந்த எருசலேம்ல தொடர்ந்து உட்கார்ந்து சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்ய முடியாம பரிதாபமாக முகத்துல துண்டு போட்டு மூடிட்டு தலை குனிந்து அழுது கொண்டே போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அங்க இருந்த நாட்களிலே அவர் எருசலேமை நினைக்கிறார். ஏன்னா இவர் ரொம்ப பாட்டுக்காரர், ரொம்ப ஆராதனைக்காரர், ஆண்டவரை ரொம்ப ரொம்ப தேடுகிறவர். அல்லேலூயா. அப்ப ஆலயம் கட்டல, சாலமன் தான் ஆலயம் கட்டினார். ஆனா இவர் எருசலேம்ல உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொண்டு வந்துட்டார். உடன்படிக்கை பெட்டி இப்போ எருசலேம்ல இருக்கு. முந்தி சீலோவிலே கூடாரத்தில் இருந்தது ஏலி காலத்துல எல்லாம். ஆனா தாவீது தான் அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஸ்தாபிச்சதுனால அங்க ஆராதனைகள் கரெக்டா நடந்து கொண்டே இருந்தது. ஆலயம் இல்லாவிட்டாலும் பலிகள், பண்டிகைகள் எல்லாமே கரெக்டா நடத்திட்டு இருந்தார். அதுல அவருக்கு சந்தோஷம். அந்த பண்டிகை ஆசரிக்கிற மக்களோடு நான் களிப்போடு வருவேனே, கூட்டத்தோடு சேர்ந்து வருவேனே, இதெல்லாம் தாவீதின் அனுபவம் என்று நமக்கு நன்றாக தெரியும். அப்படி உங்களை ஆராதிச்சுட்டு இருந்த நான் இப்பொழுது அந்த தேவாலயத்தை மிஸ் பண்ணி வெகு தூரத்திலே சிக்கி கிடக்கிறேனே, மாட்டிக்கொண்டு தவிக்கிறேனே. எனவே ஒரு மான் எப்படி நீரோடையை வாஞ்சிக்கிறதோ அதே போல என்னுடைய ஆத்துமா உங்க ஆலய பிரகாரத்தை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை வாஞ்சித்து தேடுகிறது மட்டுமல்ல, அவருடைய ஆராதனை ஸ்தலம் சபை நமக்கு ஒன்று தந்திருக்கிறார். அதை நேசிக்கணும், அதை வாஞ்சிக்கணும். சபைக்கு வர்றதை ஏதோ கடமை தீக்கிற மாதிரி வரணும் போகணும், அந்த மாதிரி ஒரு நாளும் மனசுல நினைக்கவே கூடாது. வேற கல்யாணம் விட்டு போகும்போது என்ன சந்தோஷம், வேற ஒரு விரும்பின இடத்துக்கு போகும்போது என்ன மகிழ்ச்சி, அதை விட அதிக மகிழ்ச்சி கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுதுதான் நம்ம உள்ளத்துல வரணும். அல்லேலூயா. அதுல குறை இருந்தா நம்ம சரி பண்ணணும், சமாளிக்க கூடாது. சமாளிக்கிறது மாய்மாலம், அதுக்கு ஒரு நாள் திருத்தமும் கிடையாது, வளர்ச்சியும் வராது. சமாளிக்கிறத விட்டுட்டு ஆண்டவர்கிட்டே சொல்லணும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். நான் அப்போ வாலிபனா இருக்கும் பொழுது, அன்னைக்கு அவர் ஆராதனையில் ரொம்ப அவர் மகிழ்ந்து ஆண்டவரோட பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணி நடத்திக்கிட்டே இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே, உங்களை நினைக்கும் போதே சந்தோஷம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு அப்படி சந்தோஷம் ஒன்றும் வரலையே, சும்மா கிடந்து சத்தம் போட்டு கிடக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு அதை உண்மையாக ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆண்டவரே, அவர் நல்லா சந்தோஷமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாரு. நானும் ஆமையனெல்லாம் சொல்லவே எனக்கு முடியலை, ஏன்னா உண்மையில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லை, சும்மா இருந்து ஆராதிக்கிறேன். ஆனால் அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்குள்ள காண்பித்து தந்தார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சும்மா சமாளிச்சு அவர் என்ஜாய் பண்றேன் சொன்னா நம்மள ஒன்றும் ஆமீன் அல்லேலூயான்னு சொல்லி இங்க ஒன்றும் கிடையாது, சும்மா மாய்மாலம் காட்டுறது. இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்துல இருந்தாலும் நமக்குள்ள சீர்திருத்தம் வராது, அந்த சந்தோஷமும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட ஓப்பனா இருதயபூர்வமா, அப்பா
நான் போன வாரம்லாம் சந்தோஷமா தான் இருந்தேன், இன்னைக்கு முடியலையே, எனக்கு தாங்க, அது தடை என்ன, அறிக்கை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு உண்மையான வழியில இறங்கிட்டோம்னா கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தானே எல்லாத்தையும் உருவாக்கணும், நம்ம உருவாக்கி கொண்டு வர முடியாது இல்லையா? கிருபையினால வாழுகிறவர்கள் தானே. அப்படி கிருபையை நம்ம கேட்டோம்னா கர்த்தர் தருவார். அதனால அன்பர்களே, ஆலயத்தின் மேல ரொம்ப வாஞ்சையா இருந்தேன் அப்படி இப்படின்னு சும்மா வாயில பொய் சொல்லக்கூடாது, மாய்மாலம் சொல்லக்கூடாது. உண்மையாக நம்ம எல்லாருடைய இருதயமும் அப்படியே மாறணும். இதே அதிகாரத்தில் 1 முதல் இதுல இல்லை 84 சங்கீதம் 84 முதல் 3 வசனங்களை பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. 1000 நாளை பார்க்கிலும், 10ஆம் வசனம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு அனுபவத்தோட சொல்றார் பாருங்க. உங்க வாசஸ்தலம் தான் மிகவும் பிரியமானது, அழகானது, இன்பமானது. அல்லேலூயா. என் வாசஸ்தலம் ஒன்று இருக்கு, என் வீடு. அதை விட ஆண்டவரே உங்க வாசஸ்தலத்துக்கு, உங்க வீட்டுக்கு நான் வர்றது தான், அதுதான் எனக்கு இன்பமா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்படி? உண்மையான ஆமேன் தானா? உண்மையான ஆமேனாய் இருப்பதாக. அல்லேலூயா. கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும் நமக்கு. இல்லைன்னா அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். வீட்டில் இருக்கிறத பார்க்கலாம் சர்ச்சில் போறது ஒரு சந்தோஷம், அது இன்பமா இருக்கு. அடுத்து சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, ஆசை மட்டும் கிடையாது, வாஞ்சை. வாஞ்சைன்னா அது ஒரு தாகம் என்கிற நிலைமை தான். அது ஒரு தாகமா இருக்கே, ஒரு ஏக்கமா இருக்கே, அதுதான் எனக்கு வாஞ்சையாய் தவனமா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய மிஸ்ஸஸ் செல்வி பெஞ்சமின் அவர்கள் பாஸ் மரிச்ச பிறகு அவங்களுக்கும் உடம்பு முடியல. பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க பார்த்துக்கிறோம். அவர்கள் எங்க இருந்தாலும் சரி, நான் ஒரு ஆலய பிரகாரத்தில் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது இன்னைக்கு? அந்த வாஞ்சை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் இது வேணும். ஃபுல்லா தங்கிருங்கன்னு சொல்லல, ஆனா வர வேண்டிய நேரம் கரெக்டா என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட வரணும், மனப்பூர்வமா வரணும், இதை இன்பம்னு நினைச்சு வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டிவி பார்க்கிற இன்பத்தை விட இதுதான் பெரிய இன்பம். இதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பரவாயில்லையே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வீட்டில் டிவி இல்லையோ? ஸ்தோத்திரம். கண்டிப்பாக உலகத்தின் எந்த ஒரு காரியத்தை பார்க்கிலும் நம்மளுக்கு உண்மையில நம்முடைய இருதயம், நம்ம ஆத்துமா கர்த்தருடைய பிரகாரத்தை விரும்பணும், வாஞ்சையும் தவணும். அடுத்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்க பீடத்துல இந்த அடைக்கலான் குருவியெல்லாம் கூடு கட்டி வச்சிருக்கு, இந்த தகைவலான் குருவி அதுல குஞ்சு பொறிச்சு வச்சிருக்கு. எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே. அவருக்கு இதை பாருங்களா, அவரு ஆலயத்துக்கு வராரு. அந்த காலத்துல பெரிய ஆலயம் இல்லையா, அங்கங்க இடம் இருக்கும், குருவியை கூடு கட்டி வச்சிருக்கு. இவர் அதை பார்த்து அது மேல பொறாமப்படுறாரு. நீ அங்க பீடத்தண்டையில போய் கூடு கட்டி குடியிருக்கிறே, எனக்கு அப்படி வாய்ப்பு இல்லையே. நீ அங்க குஞ்சு பொறிச்சு குஞ்சுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிய, எனக்கு அப்படி, நான் ராஜாவா இருந்தோம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. கொஞ்ச நேரம் முந்தினா ஆசாரியர் கதவை அடைக்க போறேன்னு சொல்லி என்ன செய்வார்? என்ன அனுப்பி விட்டுருவார், நான் அரண்மனைக்கு தான் போகணும். ஆனா உனக்கு பாரு அங்கேயே தங்கி இருக்கேன்னு அந்த குருவி மேல பொறாமப்பட்டு சொல்றாரு தாவீது ராஜா. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எவ்வளவு அவருடைய உள்ளத்தை காட்டுது பாருங்க. கர்த்தருடைய இடத்தை, கர்த்தருடைய வாசஸ்தலத்தை, ஆலயத்தை அவ்வளவாய் நேசித்த மனுஷன். ஹல்லேலூயா. அதைத்தான் மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். இன்னொன்னு சொன்னாரு 10ஆம் வசனத்துல, 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் ஆலயத்தின் வாசலில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன அழகு, என்ன அழகு. எத்தனை நாள் நான் ராஜாங்கத்தில் பெரிய ஆளா இருந்து எங்கெல்லாமோ போவேன், அதெல்லாம் நடக்குது. ஆனா அதை விட இங்க வரக்கூடிய ஒரு நாள் தான் எனக்கு சந்தோஷம். பிள்ளைகள், வாலிபர்கள், எப்படி சண்டே சந்தோஷமா, சாட்டர்டே லீவு சந்தோஷமா? அப்போ சண்டே என்பது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆலயத்துக்கு வரணும், சர்ச்சில் இருக்கணும், சண்டே ஸ்கூல்ல இருக்கணும், யூத் மீட்டிங்ல இருக்கணும், அப்படிப்பட்ட சந்தோஷம். ஊழியங்களில் பங்கெடுக்கணும், அதுதான் நமக்கு வளர வேண்டும். அந்த மனுஷன் அது சொல்றார், ஆகாமிய கூடாரத்தில் வாசமா இருக்கிறத பார்க்கலாம், ஆலயத்தில் கூட்டமா இருந்து இடம் கிடைக்காவிட்டாலும் வாசப்படியில காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த கோயிலில் உள்ள நிறைய இடம் கிடக்கும், நல்ல மர சேரு, நீள நீள சேர் போட்டிருப்பா. ஆனால் நாங்கள் ஒரு சிலருக்கு காம்பவுண்டில் தான். அதை சொல்லலை இங்கே. நீ உள்ளப்போ பிரியம் இல்லாமல் எங்கே வந்து உட்காந்துருக்க? காம்பவுண்டில் வந்து உட்காந்துருக்கா. இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா? அது கேட்குதா? பந்தி டைமில் கீழே போனால் போதுமே, இப்போ அங்கே எதுக்கு இருக்கிய? பொறுப்பில் இருக்கவே இருப்பிய. மற்றவை இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறீங்கன்னா நீங்க முதல்ல திருந்துங்க. அல்லேலூயா. நம்ம இடம் கிடைக்காம வேற வழியில் நம்ம சர்ச்சு ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு சந்தோஷம். ஐயா, அந்த படியில உட்கார்ந்து நான் ஆராதிக்கிறேன், அந்த காம்பவுண்ட்ல சாஞ்சு நின்னாவது ஆராதிக்கிறேன், அது மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். அதான் தாவீதுடைய நிலைமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு போட்டோ பார்த்தேன். கேரளாவின் முன்னாள் முதல் மந்திரி மிஸ்டர் உம்மன் சாண்டி அவர்கள். அவர் போற சர்ச்சில் வாசப்படியில் உட்கார்ந்துருக்கார். அவர் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நாட்கள் பாருங்க. சிலருக்கெல்லாம் அந்த தாழ்மைகள் இருக்கிறது. ஆலயத்துக்கு வந்திருக்காரு, அவரை கொண்டு போய் அங்கே பெரிய சீட்டு கொடுத்து உட்கார வைக்கலையே, படியில் உட்கார்ந்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? நமக்கு கர்த்தர் தந்த ஆலயம், எனக்கு எத்தனை பேருக்கு ஆலயம் இல்லை, வாடகை வீட்டில் கூடி கஷ்டப்பட்டு ஆராதிக்கிறாங்க, அங்கே எதிர்ப்பு தெரிவித்து குழப்பி விடுறாங்க. அடுத்த நாள் எங்கே கூடுவோன்னு தெரியாது. ஒரு நாள் நம்முடைய பிலாஸ்பூர் சபை சும்மா ஒரு ரோட்டில் கூடுனாங்க, இது போட்டு டென்ட் போட்டு. ஒரு கட்டத்தில் அப்படி அவங்களுக்கு சூழ்நிலை வந்தது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அதே ஸ்தாபனத்துக்குள்ள தான் நம்மளும் இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு அழகான சர்ச் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஃபேன் ஓடுற ஓட்டம் பார்த்தா மழை பெய்தா இதுக்கு சத்தமான அடிக்கடி திரும்பி பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரிலாம் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கும் போது ஒழுங்கா சர்ச்சுக்கு வரீங்களா? அல்லேலூயா. சர்வீஸ் எல்லாம் கரெக்டா நம்ம அட்டன் பண்ணணும், அந்த சந்தோஷத்தோட பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, மான்கள் எப்பொழுதும் நீர் ஓடைகளை வாஞ்சிக்குமா, குளத்து தண்ணியை வாஞ்சிக்காதான். குளத்து தண்ணி ஸ்டாக்னன்ட் வாட்டர், கட்டி கிடக்கிற தண்ணி, அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது, சுத்தமான தண்ணி கிடையாது. நீர் ஓடை அல்லது ரிவர், ஆறு, நதி இதெல்லாம் பாய்ந்து வருகிறது. அது போக போக சுத்திகரிக்கப்பட்டுட்டே இருக்கும், அந்த தண்ணி ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கும். அதான் அது வந்து வாஞ்சிக்குமா, நீரோடைகளை வாஞ்சிக்கும். அதே மாதிரி இருக்கணும். சர்ச்சில் வந்து அந்த ஆராதனை, ஜீவனுள்ள ஆராதனையில பங்கெடுக்கணும். சிலருக்கு அது யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தேன், ஒரு நாள் 10 ஆராதனை ஜாயின் பண்ணிடுவேன் பாஸ்டர். இங்க 10 இல்ல 100 ஜாயின் பண்ணா உங்களுக்கு வச்ச சபையில வராம இருந்தா எப்படி? இப்ப அப்படி ஒரு தப்பு நடக்குது. நம்ம தேவ பிள்ளைகள் யாரும் அப்படி செய்திடக்கூடாது. சில ஒருவர்கள இருக்கலாம், கன்வென்ஷனுக்குன்னு வந்திருக்கிய, அடுத்த வாரம் வருவீங்களா, டிவி முன்னாலேயோ யூடியூப் முன்னால உட்காருவீங்களா? செய்யவே செய்யாதுங்க. கர்த்தர் பலனை தந்திருக்கிறாரு, நமக்கு இப்படிப்பட்ட ஆராதனை வாய்ப்புகளை தந்திருக்கிறாரு. கண்டிப்பா இந்த மாதிரி பிசிக்கலா கூடுற இடத்துல கூடி வந்து ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம பானம் பண்ணணும். அல்லேலூயா. எங்கேயோ கட்டி கிடக்கிறது, யாரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு விடுறது, அது அப்புறம் கேட்டுக்கிடுங்க, எல்லாம் நல்லதுதான். பட்டு இதை விட்டுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அது சரி வராது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறணும். அல்லேலூயா. சரி, இதுல 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல இந்த ஆராதனைக்கு அடுத்த விஷயத்துல ஒரே வார்த்தையில சொன்னா சர்வ் காட். எதுக்கு நம்ம ஆலயம், எதுக்கு வர்றோம்? தேவனை சேவிக்கும்படி வருது. இந்த சேவிக்கிறது என்று சொல்லுகிறதுல 2 வார்த்தை இருக்கு. ஒன்று வர்ஷிப், ஒன்று சர்வீஸ்.
இதுதான் அந்த மூல பாஷையினுடைய அர்த்தம். அப்போ பைபிள்ல ஆராதனை அல்லது சேவிக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒன்று தேவனை வர்ஷிப் பண்றது, நம்ம அதை ஆராதனைன்னு சொல்லுவோம். வர்ஷிப் பாடல் நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிக்கிறது, புகழுகிறது, இப்படி நிறைய பண்றோம். அடுத்தது சர்வீஸ். அதுல அந்த சேவையிலையும் இது வரும். இந்த ஆராதனையும் ஆண்டவருக்கு செய்யற ஒரு சேவை தான். என்னன்னா ஒரு பாத சேவை. ஆண்டவரோட பாதத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, அவருக்கு சேவை பண்றது. அல்லேலூயா. பரலோகத்திலே தூதர்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க, சில காட்சிகள் வெளிப்படுத்தல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சேவிக்கிறாங்க, அவங்க சேவை செய்யறாங்க. அதுல ஒரு பார்ட் வந்து வர்ஷிப். அப்போ வர்ஷிப்ல வரும் பொழுது அந்த கவனம் இருக்கணும். நான் எதுக்கு வந்திருக்கேன், பாஸ்டரை பிரியப்படுத்தி இல்லை அவர் சொல்ல, அப்படி அல்ல. நான் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கேன். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுறது கர்த்தரை சேவிக்கிறதுல ஒரு பகுதி. அப்ப கர்த்தரை முன் வச்சதை செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். சும்மா எதுக்காகவோ பாட்டு அல்ல. இன்றைக்கு மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு பாட்டும் கூத்துமா போகுது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. கர்த்தருடைய காரியத்தில் அதை செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமுண்டாக நாம செலுத்துகிற காணிக்கைகளில் ஒன்றுதான் பாடல், அல்லது ஆராதனையில் ஒன்றுதான் பாடல். அல்லேலூயா. சரி, டைம் இல்லாதனால ரொம்ப விளக்கல. ரெண்டாவது சேவை. சேவைன்னா ஊழியம் செய்யணும். ரெண்டும் சேர்ந்தது தான் கர்த்தரை சேவிக்கிறது. அதுக்கு தான் ஆலயம். A church is to worship God and to serve God. இந்த ரெண்டு காரியத்தை நம்ம எப்பவுமே மனசுல உறுதியாக வைத்திருக்க வேண்டும். அன்பர்களே, நீங்கள் வந்து ஆராதிக்கிறீர்கள், ஒரு பாகம் தானே ஆச்சு. கர்த்தருக்காக என்ன ஊழியம் செய்தீங்க, கர்த்தருக்காக என்ன ஊழியம் செய்றீங்க, அதுவும் முக்கியமானது. அது ரெண்டும் சேர்ந்தா தான் கர்த்தரை சேவிப்பது. அல்லேலூயா. யோசுவா சொன்னார், கர்த்தரை சேவிக்க நாங்க எங்க குடும்பமா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அது இதுதான். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுவார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர். இதுதான். I will worship him and I will serve him. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எல்லாரும் செய்யணும். ஊழியக்காரங்க செய்யற ஊழியம் வேற, நம்ம எல்லாரும் செய்யறதுக்கு ஊழியம் வச்சிருக்கிறார். அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். சும்மா அதுல ஒண்ணுமே கை வைக்காம, ஒண்ணுமே பங்கெடுக்காம, அதுக்காக ஜபம் பண்ண கூட செய்யாம நம்ம வந்து சும்மா ஆராய்ச்சிட்டு போனோம்னா அது ஒரு பகுதி தானே ஆச்சு. அதை கர்த்தர் எப்படி சந்தோஷமா அங்கீகரிக்க முடியும்? அதனால எல்லாருமே ஊழியம் செய்யணும். முதல்ல உங்க வீட்டுக்கு ஊழியம் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு 4 வசனத்தை சொல்லி கொடுக்குறீங்களா, அது கர்த்தருடைய ஊழியம். புரிந்தவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சண்டே ஸ்கூலை மட்டும் நம்பி வாழ முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? நம்ம அறிந்த சத்தியத்தை சொன்னோமா? கர்த்தருடைய வழிகளை சொல்லி கொடுத்தோமா? கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை சொல்லி கொடுத்தோமா? விசுவாசத்துல வளர்த்த நம் முயற்சி எடுத்தோமா? இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். நாம வீட்டுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு. நம்ம வீட்டாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நமக்கு. ஸ்தோத்திரம். அவங்க தளர்ந்து போகும்போது அவங்கள பக்தி விருத்தி அடைவதற்கு தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு, ஊழியம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யணும். குடும்ப ஜெபத்தை கரெக்டா நடத்தணும். இதெல்லாம் நாம குடும்பத்துல செய்ய வேண்டிய ஊழியம். அல்லேலூயா. சரி, சர்ச்சில் செய்ய வேண்டிய ஊழியம். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஊழிய திட்டங்கள். ஏதாவது ஒன்றிலேயாவது நம்ம இருக்க வேண்டும் அல்லவா? பிரதர் ஜெபஞானம் அவர்களை குறித்து நாம சொன்னோம். அவருக்கு நான் இங்க இருக்கும்போதும் அவர் வயசு தான், அவர் ரொம்ப வாலிபன் கிடையாது. ஆனா அப்பமும் வாலிபர்களோடு சேர்ந்து நிற்பாரு. கடற்கரையில் போய் ஜெபிக்கிறது, கடற்கரையில் ஊழியம் செய்யணுமா, அங்கே போய் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணுமா, மாத்தான காந்தி மைதானத்தில் கன்வென்ஷன் நடத்தணுமா, எல்லாத்திலையும் பங்களிக்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பம். ரொம்ப ஆச்சரியம். அப்போ அட்லீஸ்ட் இன் எனி ஒன் ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஒரு ஊழியத்திலேயாவது நம்ம பங்களிப்பு இருக்கா? சண்டே ஸ்கூல் சின்ன பிள்ளைகளுக்கு உள்ளது, அல்லது யூத்துக்கு உள்ளது, அல்லது ஃபேமிலிஸ்க்கு உள்ளது, அல்லது கஷ்டப்படுற பல்வேறு மக்கள் இருக்காங்க, வியாதியஸ்தர், அல்லது என்ன சொல்றது, விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், கடன் பாரத்தில் சிக்குண்டவர்கள், குடியினால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கு. இவங்களை குறித்து ஒரு பாரத்தோட அதுல ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அதிகமா ஜெபிக்கிறதும், முடிஞ்ச அளவுல ஊழியம் செய்யறதும், அது செய்யலாமே. இனி சபைக்கு வெளியே செய்ய வேண்டிய ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியம், தர்ம சகாய
ஊழியம் அல்லது நற்கிரியைகளின் ஊழியம், அப்புறம் மிஷனரி ஊழியம், அப்புறம் இந்திய தேசத்தில் ஒரு பெரிய அசைவு பரிசுத்தாவின் பின்மாறி ஊற்றப்படுவதற்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியம், ஜெப ஊழியம், இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்தாபனத்தில் திட்டங்கள் போட்டு ஊக்குவிக்கிறோம். அதனுடைய ஒவ்வொரு பங்குகளும் ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சிலையும் நடக்குது. இதுல எதுலையாவது ஒன்றிலையாவது தேவ மக்களே கண்டிப்பா நீங்க பங்கெடுத்தே ஆகணும். அல்லேலூயா. நீங்க உங்க பாஸ்டர்கிட்ட பேசுங்க, அவர் அதுக்குள்ள கைட் பண்ணி விடுவார். இல்ல 4 பேர் சேர்ந்து போறாங்களா, நீங்களும் கூட போங்க, ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போங்க. இந்த மாதிரி நம்ம செய்யணும். சபையிலே செய்யப்படுகின்ற ஊழியங்களில் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது சொன்னனால அதையும் சொல்றேன். நம்ம பலப்படுவதற்காக நமக்கு ஒரு ஞாயிறு ஆராதனை, ஒரு பைபிள் ஸ்டடி, இங்க திங்கக்கிழமை நடக்குதுன்னு நினைக்கிறேன் பைபிள் ஸ்டடி. அடுத்து சனிக்கிழமை காலையில் உபவாச ஜபம், சனிக்கிழமை ராத்திரி காத்திருப்பு ஜபம் அல்லது ஆவியில் நிரம்புகிற ஜபம். இது 4ம் நம்முடைய முன்னோர்கள் கட்டாயம் செய்யணும்னு வச்சு தந்த ஒழுங்கு. நம்ம இதுவரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளை பூர்ணப்படுத்துறதுக்கு வசனத்தை டீச்சிங் முக்கியப்படுத்தும். ஒன்று ஆவியில் நிரம்புறதை முக்கியப்படுத்தும், ஒன்று உபவாசித்து விண்ணப்பிக்கிறத முக்கியப்படுத்தும். ஆராதனை எல்லாமே சேர்ந்தது ஒரு அழகான ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா. இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த காலத்தில் பார்த்தா ஞாயிறு ஆராதனையில் மட்டும்தான் நிறைய பிலீவர்ஸ் வர்றாங்க, மற்றவங்களை காணல. அப்படி இருக்காதீங்க. இன்னைக்கு இந்த கன்வென்ஷன் முடிவோட நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து, ஒருவேளை 4க்கும் வர முடியாட்டாலும் வரக்கூடியதுக்கு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. ஆகவே கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. 3வது காரியம், ஸ்தோத்திரம், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமது ரட்சிப்பை வாஞ்சிக்கிறது. கர்த்தரை வாஞ்சிக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறது. 3வது எதை வாஞ்சிக்கிறது? ரட்சிப்பை வாஞ்சிக்கிறது. சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிப்பு, விடுதலை வேண்டும். முகத்துக்கு ரட்சிப்பு வேணும்னு இந்த இடத்துல சொல்றார். வாழ்க்கைக்கே ரட்சிப்பு வேணும். மான்கள் தண்ணீரை தேடுறதுல இன்னொரு தேவையும் இருக்குமா. சில வேளை ஏதாவது காட்டு மிருகம் இதை பயங்கரமா துரத்திட்டே வருது, இதால ஓடி தப்பு வைக்க முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலை வரும்பொழுது இது தண்ணியை தேடுமா. ஏன்னா அந்த தண்ணி ஓடுற இடத்துல போயிட்டு இது அந்த தண்ணியில காலை முக்கிட்டு அந்த பக்கமா போயிருச்சுன்னா இதுக்கு ஸ்மெல்லு அது கட் ஆகுமா. அப்போ பின்னாடி வர மிருகம், இதை வேட்டையாட வர்ற மிருகம் இதோடைய மனம் பிடிச்சு தான் வரும். அவ்வளவு ஸ்பீடா வரும் பொழுது ஒரு நீரோட இதுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவில் நீரோட இருந்தால் அங்கே தான் நேராக ஓடுமா. ஓடி அதில் இது பண்ணி கிராஸ் பண்ணி போகும். அதில் அந்த தண்ணிக்குள்ளே இது கால் பட்ட உடனே இதோடைய அந்த ஸ்மெல்லு பின்னால் இருக்கிறது கண்டினியூட்டி கிடைக்காது, தொடர்ச்சி கிடைக்காதனால அது திசை அறியாமல் நிற்கும். இது டக்குன்னு ஓடிடும். இந்த மாதிரியும் ஒரு காரியம் இந்த நீரோட அது வாஞ்சிக்கிறதுக்கு ஒன்று காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எனக்கு சத்துருகையில் மாட்டிக்கிட்டேன், ரட்சிப்பு வேண்டும். ரட்சிப்புக்காக கதறி நீரோடைய மான் வாஞ்சிக்கிறது போல நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. இதுல தாவீதுக்கு என்ன ரட்சிப்பு? சொந்த மகன் கையில மாட்டிக்கிட்டு இருக்கிறார். அரசாங்கத்தை எடுத்துட்டான், அவன் ராஜ்யத்தையே பிடிச்சிட்டான், இவர் வெளியே போய் இருக்கிறார். அப்போ மகன் தானே ஆள்றான், விட்டுட்டு போலான்னு மனுஷிகத்தில் திங்க் பண்ணலாம். பட் இவர் மேல அபிஷேகம் இருக்கு, தேவ திட்டம் இருக்கு. இவர் அப்படி சும்மா விட்டு கொடுக்க இவரால முடியாது. அல்லேலூயா. விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அவர் அப்சலோம் அபிஷேகம் பண்ணல தேவன். அதனால தாவீது எப்படியா திரும்ப எடுக்கணும். ஆனா அதுக்காக யோவாப் என்கிறவர்களெல்லாம் ரெடி பண்ணி யுத்தத்துக்கு ரெடி பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, பிள்ளையாண்டானை மெதுவாக நடத்துங்க. சொந்த பிள்ளை இல்லையா, ஆனால் மெதுவா நடத்துங்க. யோவாப் மெதுவாக நடத்துவார், அவர் சரியா நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியும் அப்சலோம் அதுல முடிஞ்சா, தாவீது மறுபடியும் அந்த ரட்சிப்பு விடுதலை அவருக்கு வந்தது, ஆளுகை மறுபடியும் வந்தது. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்றாரு, என் முகத்துக்கு ரட்சிப்பானவர். முகமே போயிட்டு இல்லையா, கேவலப்பட்டுட்டு இல்லையா, சொந்த பிள்ளைக்கு முன்னால நிற்க முடியலன்னு முகம் குனிஞ்சிருச்சு இல்லையா, தலை குனிஞ்சிருச்சு.
சங்கீதம் 3 அந்த சமயம் ஒரு பாடினது தான். அதில் சொல்லுவார், தேவனே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். இவ தலை குனிஞ்சிருச்சு, தலையில துண்டை போட்டுட்டு அழுதுட்டு போறாரு பெரிய ராஜா பராக்கிரமசாலி. எவ்வளவு கேவலம், எவ்வளவு பரிதாபம். ஆனால் அவருடைய முகத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாடுகள் பலவிதம். சிலருக்கு வருகிற பாடுகள் நிந்தை, அவமானம், ஏளனம், நம்மளை சிறுமைப்படுத்துறது, பரியசிக்கிறது, காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி நடத்துறது, கஷ்டப்படுத்துகிறது. இதெல்லாம் அனுபவிச்சு புழுங்கி புழுங்கி அந்த முகத்தில் என்ன சந்தோஷம் இருக்க வாய்ப்புண்டு? அந்த முகம் எப்படி அந்த தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? தலை குனிந்த வாழ்க்கை. சமுதாயத்தில் தலையை காட்ட முடியல, சொந்தக்காரங்க மத்தியில் தலையை காட்ட முடியல, தலை குனிஞ்சு. கடன்னால சிலருக்கு இந்த கஷ்டம் வருது. கடன் பாக்கி திரும்ப செலுத்த முடியாதனால ஒழித்து வாழுகிற வாழ்க்கை, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இதுல எல்லாம் நமக்கு ரட்சிப்பை தந்து நம் வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல முகத்துக்கு ரட்சிப்பானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வீண் பழிகளை சொல்லி பேரையை கெடுத்து போட்டாங்களா? உங்க முகத்துக்கு ரட்சிப்பை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவரை தேடுங்க, அவருடைய ஆலயத்தை தேடுங்க, அவருடைய ரட்சிப்பை தேடுங்க. அல்லேலூயா. பலர்கிட்ட போயிட்டு நீ எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணு, என் பேரை கெடுத்துட்டானே அண்ணன் செய்யுது. யார் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அதை கிளியர் பண்ணும்போது அது ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அதனால அன்பர்களே, அந்நாள் துக்கமுகமா இருந்தா, புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனை. அதோட இந்த சக்களத்தி பெண்ணினாள் பண்ற தொந்தரவு தான், நிந்தை, அவமானம், பரியாசம் தாங்க முடியல. முகத்தில் ஒரு சந்தோஷமே கிடையாது. ஆனா அன்னைக்கு அவர் ஸ்பெஷல் ஜெபம் பண்ணா, அந்த ஜெபத்தின் முடிவிலே ஏலியின் மூலம் நல்ல ஆசீர்வாத வார்த்தை கிடைத்தது. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு யார் புத்திர பாக்கியம் இல்லாம வேதனையோட இருக்கிறீங்க? உங்க முன்னாலே ஒரு சாட்சி, ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்த ஒரு தம்பதியரை நாம் சபைக்கு முன்னால் இன்னைக்கு நின்றார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் இதை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன் துக்க முகத்தையும் மாற்ற உன் முகத்துக்கு ரட்சிப்பாக கர்த்தர் விளங்குவார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நாட்கள் போகட்டும் ஐயா. கர்த்தருடைய கிரியை பரத்துல உருவாக்கி வச்சதை கரெக்ட் டைம்ல தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டம்? எலியா ரொம்ப சோர்வடைஞ்சிட்டார். பயங்கரமா வீரன் சோர்வடைஞ்சிட்டார். கர்த்தர் சொன்னார், வெளியே வா, ஏன் முன்னால வந்து நில்லு. ஒரு சோர்ந்த முகத்தோடு வந்து நின்னான். ஆனா கர்த்தர் அவனுடைய சோர்ந்த முகத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. தளர்ந்து போச்சு, எல்லாம் பாடுபட்டேன், கடைசியில் இந்த யேசபேல் இப்படி பேசி போட்டாளே என்று சொல்லி ஓட ஆரம்பிச்சவன், அவனுக்கு சோர்வு, அந்த சோர்வின் முகத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பா இருந்தார். ஹல்லேலூயா. மோசே முகம் பிரகாசம் அடைந்தது. அது இன்னொரு விஷயம். ஏற்கனவே நல்ல முகம்தான். கர்த்தருடைய பாதத்தில் இருக்கும்போது அது என்ன செய்தது? பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. அந்த சந்திரன் சூரியனுக்கு நேராக தன்னை எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது வளர்பிறையாக ஆகி முழுவதும் சூரியனுக்கு நேராக எக்ஸ்போஸ் பண்ற ஒரு நாள் உண்டு, இல்லை பௌர்ணமி. பூமி அதை மறைச்சிக்கிட்டே இருக்கும். பூமிக்கு பின்னால சந்திரன் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போதான் அந்த சூரிய ஒளியை மறைக்கிறதுனால தான் அந்த சந்திரனுக்கு ஷேப்பே அப்படி மாறுறது. அப்புறம் மறைச்சு மறைச்சு ஒரு நாள் அமாவாசை சுத்தமாக மறைச்சிரும், பூமிக்கு நேர் பின்னால போயிடும். அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் சொல்லுங்க வெட்கப்படவில்லை. நாமும் நீதியின் சூரியனாகிய இயேசுவை பார்க்கணும். இந்த பூமி உலகம் நம்மளை மறைக்குது. உலக இன்பங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய பல விஷயங்கள் கிறிஸ்துவை நீதியின் சூரியனை பார்க்க விடாம அதை பாரு, இதை பாரு, பிரச்சனையை பாரு, அங்க இருக்கிற சூழ்நிலையை பாரு, அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை அமாவாசை ஆக்கி கொண்டே இருக்கிற தேய்பிரையா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிலிருந்து அந்த உலகத்தை மிஞ்சி இயேசுவை நாம நோக்கி பார்க்க ஆரம்பிச்சோன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால அன்பர்களே, உள்ளத்துல துக்கத்தை வேதனையை வச்சா மறைக்கவே முடியாது. அது வெளியே காட்டிடும். பார்க்கறது தெரியும். என்ன அன்னைக்கு முகம் வாடி இருக்கே டக்குன்னு கேட்டுருவாங்க. என்ன அன்னைக்கு முகம் ஒரு மாதிரி இருண்டு போயிருக்கேன்னு கேட்டுருவாரு. அது தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில்
தெரியும், அது மறைக்க முடியாது. அதனால அதை உள்ள சரி பண்ணி முகத்துக்கே ரட்சிப்பாய் விளங்குகிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. மறுபக்கத்தை ஒன்று சொல்லி நிறுத்துறேன். யாருக்காவது முகம் காயினுக்கு முகம் மாதிரி ஆயிட்டோ, எரிச்சல், சகோதரன் மேல எரிச்சல், அவனுக்கு முகநாடி வேறுபட்டுருச்சு. கர்த்தரே பார்த்தாரு, ஏன்பா உன் முகநாடி சரியில்லை, எப்படி அப்படி இருக்கா? சபையில் உள்ள சகோதரங்க மேல எரிச்சலா, இல்லை சொந்தக்கார சகோதரன் மேலையா, வேலை ஸ்தலத்திலையா? வேண்டாம். ஸ்தோத்திரம். அந்த இவரு லாபான், அவருக்கு முகநாடி என்ன செய்யிருச்சான்? வேறுபட்டுட்டான். பொறாம. சொந்த மருமகன் வளர்றான், பொறாம. அவருக்காகத்தான் உழைச்சு உழைச்சு வளர்றான். பொறாம வந்தா, எரிச்சல் வந்தா, கோபம் வந்தா முகம் ரூபம் மாறிடுது. ஆண்டவரை தான் மணவாட்டிட்டு சொல்றாரு, என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. அடிக்கடி காண்பி அம்மா, நான் சரிப்படுத்த வேண்டியது சரிப்படுத்துறேன்னு அவர் கேட்கிறார். நம்மெல்லாம் இயேசுடைய மணவாட்டி தானே. அல்லேலூயா. அடிக்கடி நம்ம முகத்தை கொண்டு எங்க காட்டணும்? அவரிடத்துல காட்டணும். முக ரூபம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. அதனால நம்முடைய முகம் இன்றைக்கு ஒருவேளை பாவத்தினால கட்டப்பட்டதா இருக்கா? பெல்ஷாத்சார் முகம் சொல்ல இருக்குல்ல பைபிள்ல, முகமே செத்துட்டு அவனுக்கு, அந்த கையுறுப்பு தோன்றி எழுதுனதுல. இப்படிப்பட்ட பரிதாபங்கள் எல்லாம் இருக்கு. சிலவேளை நமக்கு என்னென்னவோ வருது. அப்பமும் ஆண்டவர் பாதத்தில் விழணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நான் முதல் சொன்ன பாரங்கள், துக்கம், சோர்வு, தளர்வு, அதுலயும் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து நான் சொல்லுகிற காரியங்களுக்காக கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் உடனே பேக்கிங் ஆரம்பிச்சிடாதீங்க, ப்ரேயர் ஆரம்பிங்க தயவுசெய்து. அப்புறம் பேக்கிங்கெல்லாம் டைம் நமக்கு இருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வாலிபர்கள், பிள்ளைகளெல்லாம் முழங்கால் போடுங்க. நம்ம நேர் முழங்கால் போட்டு நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். சும்மா அப்படி சம்பளம் கடை எல்லாம் கிடக்கக்கூடாது. பிள்ளைங்க, பசங்க 2 பேர் இருந்தான், ஒருத்தன் படுத்துட்டான், ஒருத்தனை காணல, பரவாயில்ல. இருக்கிறவர்கள் இடையில இருந்தாலும் பிள்ளைகள் முழங்கால் போடுங்க. பெரியவர்களை நான் கம்பல் பண்ணலை. ஆனால் நீங்கள் கண்களை மூடி இருதயத்தை திறந்து தயவு செய்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட வசனத்தை ஒரு தடவை சிந்தையில் எடுத்து வாயினால பேசுங்க. அதுதான் நமக்கு முக்கியம். அதுதான் இந்த இறுதி ஜெபம்னு சொல்றது. என்ன பிரசங்கம் கேட்டோமோ அதை வச்சு 2 வார்த்தை கர்த்தர்ட்ட பேசி அறிக்கை பண்ணி கேட்க வேண்டியதை கேட்டா இந்த பிரசங்கம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆவியானவர் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. தேவனை வாஞ்சிக்கிறது எந்த லெவலில் இருக்குன்னு பேசுங்க. எல்லாரும் அவரோட சொல்லி தருவது தான், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வது தான். கொஞ்சம் கேளுங்க, வாய் திறந்து. பக்கத்து ஆளுகளுக்கு கேட்கக்கூடாதுன்னா பரவாயில்ல, ஆனால் வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். உதடுகளை திறந்து ஜெபம் பண்ணணும். குறை இருந்துன்னா அப்படியே ஓப்பனாக ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணிடுங்க. அவருக்கு அது ரொம்ப பிரியம். ஜெபத்தில் வாஞ்ச இருக்கா? ஆண்டவரை தேடுறதுல வாஞ்ச இருக்கா? இல்லை எதுக்கெடுத்தாலும் சொந்தக்காரர்களை தேடுறீங்களா? எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கே ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறது, கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை மனசுலேருந்து கூட பேசுறது இல்லை. இதெல்லாம் எப்படி தோல்வி பார்த்தீங்களா? தயவுசெய்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, திருந்துங்க. கர்த்தர் திருத்த வல்லவர். இன்றைக்கு நமக்குள்ள இல்லாத அந்த வாஞ்சையை உருவாக்கி தர கர்த்தர் வல்லவர். விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உருவாக்குகிறது தேவன் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுறீங்களா? ஒருத்தர் கூட நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க பேசாம எழும்பி போகக்கூடாது. கர்த்தர்ட்ட தயவு செய்து வாயை திறந்து எல்லாரும் அறிக்கை பண்ணி பேசுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2வது ஆலயத்தை பற்றி, ஆமென், உங்களுடைய சபை நீங்க உள்ள ஈடுபாடு, அதை பற்றி 2 வார்த்தை தயவு செய்து எல்லாரும் கட்டாயம் பேசணும். நான் சொல்லி தர முடியாது. உங்க ஈடுபாடு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஓப்பனா ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த சர்ச்சை நீங்க நேசிக்கிறீங்களா? இந்த ஊழியத்தை நேசிக்கிறீங்களா? ஊழியக்காரர்களை நேசிக்கிறீங்களா? உங்க சக விசுவாசிகளை நேசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். முதியோரை, வாலிபரை, சிறியோரை எல்லாரையும் நேசிக்கிறீங்களா? இந்த சர்ச்சுடைய ஆராதனைக்கு சந்தோஷமா வர்றீங்களா? பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு ஒரு ஆசை வருதா? காத்திருப்பு ஜபத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குதா? உபாச ஜபம், விழிப்பு ஜபம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்ல இருக்கீங்களோ
ஒரு ஸ்டெப்பாவது முன்னே இந்த கன்வென்ஷன் மூலமாக உங்களை எழுப்புவாராக. இருந்த வண்ணமா இருப்பேன்னு எழும்பி போகவே செய்யாதீங்க. ஒரு ஸ்டெப்பாவது நான் எழும்பி வருவேன், உங்களுக்கு இன்னும் மேலா வருவேன்னு சொல்லி, உங்களுக்கு நேராக வருவேன்னு சொல்லி எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க. உங்கள் ஒர்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு? பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இந்த சேவைகள் எப்படி இருக்கு? அது கர்த்தருக்கு செய்கிற சேவைகள், நேரடியாக நம்ம செய்கிற சேவைகள். அதில் குறை வைக்கப்படாது, அங்கங்கே கவனிச்சுட்டு செய்யக்கூடாது, மனப்பூர்வமாக செய்யணும், கர்த்தரையை நோக்கி பார்த்து செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் மற்ற சேவைகளை சொன்னேன், ஊழிய சேவைகள். இப்பொழுது கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லி தந்தாருன்னா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதிர்பாருங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், உங்கள் உள்ளத்தில் சிந்தனையை போடுவார். அப்பா, உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கப்பா, பேசுங்க. இயேசுவே, நீங்கள் சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு எங்களை மீட்கிறதுக்காக செஞ்சீங்க, நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் நாங்களும் உங்கள் சீஷர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, இன்னைக்கு ஒரு நடத்துதலை கொடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரை நான் என்ன செய்யணும்ப்பா? என் வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்குது, என் சரீர நிலைமை இப்படி இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன். கர்த்தர் ஞானம் உள்ளவர் தானே, செய்ய முடியாததை செய்யணும்னு சொல்ல மாட்டார் இல்லையா? அதனால் தைரியமாக கேளுங்க, சொல்லுங்கப்பா செஞ்சிடறேன். பாடுவோம் இல்லையா, சொல்லுங்கப்பா செஞ்சிடறேன். அதே மாதிரி தான். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, சந்தோஷமாக கேளுங்க. எப்படி பாதியில் சிலர் வாயை மூடின ஜெபத்துக்கு ஆரம்பிச்சிட்டீங்க? மௌன ஜெபம் வேண்டாம். இது சபை கூடி வந்திருக்கும் போது வாயை திறந்து ஜெபிக்க பழகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த சபையிலேருந்து சில பிள்ளைகள் தூரத்தில் இருப்பீங்க, படிப்புக்காக, வேலைக்காக, வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிருப்பீங்க. தாவி சொன்ன மாதிரி யோர்தான் தேசத்தில் இருக்கிறேன், எர்மோன் மலையில் இருக்கிறேன். நீ அங்கே இருந்தாலும் இப்போ உனக்கு தான் யூடியூபே கிடைக்க, அங்கே உள்ள ஒரு சர்ச்சுக்கு போ. ஆனால் இந்த தாய் சபையோடு உள்ள இணைப்பை விட்டுறாத, இங்கே உள்ள ஆராதனையை நீ பங்கெடுத்துக்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசியாக நம்ம எதில் கேவலப்பட்டு நிற்கிறோம், எதில் நம்ம கட்டப்பட்டு நிற்கிறோம், எதில் நமக்கு கட்டறுத்தல் ரட்சிப்பு வேணும், அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக தருவார். சொந்த பிள்ளையினால கஷ்டப்பட்ட தாவீதுக்கு முகத்துக்கு ரட்சிப்பாய் மாறினார். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்த அன்னாளுக்கு முகத்துக்கு ரட்சிப்பாய் மாறினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். பெரிய வல்லமையான ஊழியக்காரர் எலியாவின் அந்த சோர்பிலை கூட கர்த்தர் சோர்பை மாற்றி அவருடைய முகத்துக்கு ரட்சிப்பாக இருந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாஞ்சையோடு கர்த்தரை எப்படி வாஞ்சிக்கிறோமோ அதுபோல் இந்த விடுதலையும் வாஞ்சிக்கணும். கர்த்தர் தருவார். கண்ட ஆட்கள்கிட்ட போய் தேட மாட்டேன்ப்பா, உங்கள்கிட்ட நான் ஊக்கமாக தேடுகிறேன். நீங்கள் செய்யாமல் வேற யார் எனக்கு இந்த விடுதலையை தர முடியும்? நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நான் எங்கே போய் இதை பெற்றுக்கொள்ள முடியும்? தாங்க, உரிமையோடு கேளுங்க. இன்னும் இப்படியே நான் தலை குனிஞ்சு வாழ முடியுமா ஆண்டவரே? தயவு செய்து என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க. ஆனால் கண்டிப்பாக என் முகத்துக்கு ஒரு ரட்சிப்பை தாங்க. ஊக்கமாக கேளுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் ஒன்றும் அடிச்சு போட மாட்டார். அவர் விரும்புகிறார். நான் எருசலேமை பூமியில் புகழ்ச்சியாக்க மட்டும் என்னை அலட்டி கொண்டிருங்கன்னு சொன்னார். அதுதான் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம்.